சிம்மம். சிம்மராசிக்காரர்களுக்கும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி ஓகோன்னு இருக்கும். 8ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் கூடுகிறது. அஷ்டமச்சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கூட ராசிநாதன் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் உச்சத்தை அடைகிறார். பொதுவாகவே ராசியோ ராசிநாதனோ சுபத்துவமாக இருந்தாலே பெரிய சோதனைகள் எதுவுமே இருக்காது. நல்ல விதமான பலன்கள் கண்டிப்பாக உண்டு. ஆக ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது இந்த சித்திரை மாதத்தில் மட்டும்தான். ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு ராசிநாதன் உச்சத்தை அடைவார். ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது சகலத்தையும் சமாளிக்கக்கூடிய தன்மை. ஒரு கஷ்ட நஷ்டம் வந்துருச்சா நம்ம அதை சமாளிக்கிறது எப்படின்றது தான் பார்க்குறோம். எல்லாருக்குமே கஷ்டம் வருது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதில்ல. ஏதேனும் ஒரு நிலையில் பிரச்சனைகள் வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறோம்ன்றதை பொறுத்து, சாதுரியமாக எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்றதை பொறுத்து தானே மற்ற விஷயங்கள் இருக்குது. இதில் நல்ல விதமாக நீங்கள் அத்தனையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க. அது மதிப்பு அந்தஸ்து கௌரவம் போன்றவர்கள் உயரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. எல்லாத்துலேயும் மற்றவங்க உங்கள் சொல் பேச்சு கேட்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். நல்ல உதவியாளர்கள், நல்ல வேலைக்காரர்கள் போன்றவர்கள் இப்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஆகவே சிம்மராசிக்காரர்கள் அஷ்டமச்சனை ஆரம்பிச்சிருச்சேன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த ஒரு மாதம் முழுவதுமே ஏப்ரல் 14ஆம் தேதியிலிருந்து மே 14 வரைக்குமே உங்களுக்கு சூரியன் உச்சமாகிறார். சூரியன் உச்சமாகும் போது மிகப்பெரிய கவலைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. இளைய பருவத்தினருக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த வாய்ப்புகளை நல்ல விதமாக நீங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய தன்மைகள் உண்டு. அதிகாரம் செலுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு அதிகாரிகள் அல்லது பொதுநலவாதிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த சித்திரை மாதம் நல்லாயிருக்கும். புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய தன்மை. என்னென்ன பாக்கியங்கள் இது வரைக்கும் தடைப்பட்டதோ, ஒரு வீடு வாங்க முடியல, ஒரு நிலம் வாங்க முடியல, ஒரு வண்டி வாங்க முடியல, இந்த மாதிரியான ஒரு ஆசைப்பட்ட ஒன்றை அடைய முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள். அது அந்த தேவையை நிறைவேற்றக்கூடிய ஒரு அமைப்பு. ஆண் பெண் உறவுகளில் இதுவரைக்கும் இருந்து வந்த ஒரு சிக்கல்கள் விலகக்கூடிய தன்மை ஏப்ரல் மாதத்தில். புதிய நண்பர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை. 7ஆம் அதிபதி இன்றைக்கு 8ஆம் வீட்டில் மறைந்திருந்தாலும் கூட சுபத்துவமாக குருச்சுக்கிர தொடர்புகளில் இருக்கிறார். ஆக இதுவரைக்கும் புரிந்து கொள்ளாத ஆண் பெண் உறவுகள் கூட ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய நல் மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. முதல் 15 நாட்களுக்கு ரிஸ்க் எடுக்க வேண்டாம். ஏன்னா முதல் 15 நாட்கள் பார்த்தீங்கன்னா ராசிநாதனும் 8ஆம் இடத்துல இருக்கிறார், சனியும் 8ஆம் இடத்துல, ராகுவும் 8ஆம் இடத்துல, 8ஆம் இடத்துல எல்லா கிரகங்களும் சேர்ந்து இருக்கிறது. ஆக எதுவானாலும் ஒரு 15 நாட்கள் தள்ளி வைத்து அதற்கு பிறகு முடிவெடுக்கக்கூடிய, செயல்படக்கூடிய ஒரு நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது. பிற்பகுதி மாதம் யோகமாக இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம். சிம்ம ராசி சிங்கத்தோட ராசி. அன்புக்கு பண்புக்கு அனுசரணையாக இருக்கக்கூடியவங்க. அதிகாரத்துக்கு யாருக்கும் அடிபணியாத ஜாதகம் யாருன்னா அது சிம்ம ராசி. ஆண்களை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பிரவேசம் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள், ஆசைகளே பாதி நாளாக ஓட்டிடுவீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்லா படித்து தாய் தகப்பனை காப்பாற்றணும், கல்யாணம் ஆகிடுச்சுன்னா தான் புருஷனை பிள்ளைங்களை காப்பாற்றணும், அந்த பிள்ளைங்களுக்கே தான் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த குடும்பத்துக்கே அர்ப்பணித்து போகணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் இருக்கக்கூடியவங்க சிம்மராசி பெண்கள். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இந்த 2005 ஏப்ரல் மாதம் யோகம்தான். ஆனால் சின்ன 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 இடையூறில் தான் நீங்கள் மாட்டிக்குவீங்க. பெண்கள் தான் கவனமாக இருக்கணும். படிக்கிற பெண்கள் படிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. ஏன்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அழகில் சிறந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க, எல்லார்கிட்டையும் சகஜமாக பேசக்கூடிய பெண்கள் உங்களை தப்பாக பாவிச்சுக்குவாங்க. அடுத்தவங்க நட்பாக பழகினாலும் உங்கள் மேலே தப்பான எண்ணத்தில் தான் இருப்பாங்க. நிறைய இந்த முகநூலில் வரணும், இன்ஸ்டாகிராமில் வரணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும். கலைத்துறையில் குழந்தை நட்சத்திரமாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இருக்க ஒரு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சீக்கிரத்தில் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். சிம்ம ராசி பெண்களுக்கு 19 இயர்ஸ்க்குள்ளே கல்யாணம் ஆகிடலாம், 23 வயசுக்குள்ளே கல்யாணம் ஆகிடலாம். கல்யாணம் ஆகி குழந்தை பெற்றுட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஜீரோ. குழந்தைக்குனே வாழ்க்கையை வாழணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்தில் வாழ்ந்துடுவீங்க. புருஷன் உழைச்சாரோ இல்லையோ, நீங்கள் உழைச்சி கல் மண்ணு சுமந்தாது உங்கள் புருஷன் பிள்ளைங்களை வளர்க்கணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் இருப்பீங்க. குடும்பத்து மேலே தனி அக்கறை செலுத்திருப்பீங்க. ஆனால் சிம்மராசி இருக்க வேண்டிய பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆவாது. இது விதி. இருந்தாலும் பரவாயில்லடா, தான் புருஷன் தான் பிள்ளைங்களை வளர்த்து வாலிபமாக்கிறதுல நம்மளுக்கு நாள் கட்டாக்க சொல்லி அவங்களுக்காகவே வாழுவீங்க. இருந்திருந்தாலும் 2025 ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தாங்க உங்களுக்கு யோகம். முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
சிம்ம ராசியில் இருக்க வேண்டிய பெண்களுடைய குணாதிசைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆசைகள் தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய அளவுக்கு உண்டான கணவன் அமைகிறது கஷ்டம். கணவனுக்காக வாழக்கூடிய ஒரு தருமனெல்லாம் இருக்கும். சிம்ம ராசியில் இருக்க பெண்களுக்கு அரசியல் ஸ்கோப் இருக்குது. ஆனால் நிறைய பேர் போக மாட்டீங்க. இருந்திருந்தாலும் படிப்பில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மை, கற்பனை திறன்கள் நிறைய இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் எப்பேற்பட்ட யாராக இருந்தாலும் சரி, 1க்கு 2 3 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்கன்னா, இல்லை 2 ஆம்பளை பிள்ளைங்க சிம்மராசியில் இருக்க வேண்டிய பெண்களுக்கு இருந்தாங்கன்னா, ஆண்களுக்கு இருந்தாங்கன்னா, உங்கள் மூத்த பையனுக்கும் உங்களுக்கும் ஆகாது. சிம்மராசியோடைய பெண்களுடைய கணவனை கண்ணுக்குள்ளே வச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த வருஷம் உங்களுக்கு ஆகாது. அவங்களுக்கு நோய் நொம்பலம் வரப்போகுது. உடல் நலிவடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் வருது. உங்கள் பிள்ளைகளுக்கும் ஆகாது, உங்கள் அப்பாவுக்கும் ஆகாது. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்யாணம் முடிக்கக்கூடிய பருவம் 18லேருந்து ஒரு 25 27 வயசுக்கு இருக்க வேண்டிய பெண்கள் கொஞ்சம் தள்ளி போட்டால் நல்லது. அஷ்டம சனியில் கல்யாணம் முடித்தா அது நிற்காது. ஏன்னா சிம்மராசியில் கேதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பாம்பும் உங்கள் ஜாதகத்தில் வருது. உங்கள் தாய்வழி முன்னோருடைய அனுகிரகம் உங்களுக்கு ராகு கேது பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நீங்கள் யோகமாக வரப்போகிறீங்க. அது வரைக்கும் நஷ்டகதியாக தான் ஆவீங்க. சொத்து சுகத்தில் நிறைய இழப்பீங்க. பிள்ளைங்களே உங்களை வெறுக்கும். இந்த மாதிரியான தருணத்தில் நீங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. புருஷன் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார். உங்கள் மூத்த பிள்ளைங்க உங்கள் பேச்சை கேட்காது. உங்கள் மருமகள்கள் உங்கள் பேச்சை கேட்காது. இது அப்படியே உல்ட்டா சிம்மராசி உள்ள ஆண்களுக்கு. சிம்மராசி உள்ள ஆண்கள் தான் மனைவிக்கு துரோகம் பண்ணுற மாதிரியே அடுத்தவன் மனைவிக்கு அள்ளி கொடுத்தீங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க. இல்லை முன்ன பின்ன ஏதாவது ஒரு கொலை களவு கற்பழிப்பு ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த தூசி தட்டி புதுசாக கேஸ் வரக்கூடிய நேரமும் இது தான். அதனால் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும். ஏமாந்துடக்கூடாது. விரயம் எதுலேயும் பண்ணாதீங்க. கார் வாங்குகிறேன், லாரி வாங்குகிறேன், பஸ்ஸு வாங்குகிறேன், ஆட்டோ வாங்குகிறேன், எதுவும் வாங்காதீங்க. இருக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு சந்தோஷமாக தான் மனைவி மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்தீங்கன்னா யோகம். சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் 2025 கொஞ்சம் கடினமான நாட்கள்னு சொல்லலாம். கொஞ்சம் தெளிவாக இருந்து முன்னோர் வழிபாட்டை முறையான வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு வந்தால் இருந்திருந்தாலும் வடபழனி முருகனுடைய அருளாட்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத ராசி பலன்கள் பற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக அடைவுகள் பார்க்கும்போது ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது பகவான், ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன், புதன், சுக்கிரன், சனி, ராகுன்ற 5 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்கு. ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த குரு பகவான், 11ஆம் இடத்துல செவ்வாய் பகவான். இதுதான் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு உண்டான கிரக அடைவுகள். இந்த மாதத்துல 2 கிரகங்களின் பயிற்சிகள் இருக்கு. அதாவது செவ்வாயாகப்பட்டவர் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அந்த 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடமான கடக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு கடக ராசியில செவ்வாய் நீச்சம் பெறார். அடுத்து உங்களுடைய ராசி அதிபதியாகப்பட்ட அந்த சூரியன் ஆகப்பட்டவர் 8ஆம் இடத்துல இருந்து விலகி 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்கு 14ஆம் தேதி ஏப்ரல் மாதம் பயிற்சியாகி வர்றார். பயிற்சி ஆகி வரக்கூடிய அந்த சூரியன் அந்த மேஷ ராசியில உச்சம் பெறார். இது இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு ஒரு 40% நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த மாதத்துல உங்களுக்கு எந்த மாதிரி அளவுக்கு மார்க் போடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 40% உங்களுக்கு அந்த ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாமே 8ஆம் இடத்துல கூடி இருந்து கும்மி அடிக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த ஏப்ரல் மாதம். அதுல உங்களுக்கு அந்த சூரியன் ஆகப்பட்ட உங்களுடைய ராசி அதிபதியே அந்த 15 நாள் விடுதலையாகி வெளியில வர்றாரு. அதனால உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன்ன்றது இந்த சூரியன் மூலமாக தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது. நிறைய பிரச்சனையில சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கக்கூடிய அந்த சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதத்தின் பிற்பகுதியில கொஞ்சம் வெளியில வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அப்படியே முழுவதுமா வந்துருவீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது.
கொஞ்சம் ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகி கொஞ்சம் உங்களை நீங்களே ஒரு திருப்திப்படுத்திக்க கூடிய ஒரு தருணம் தான் இந்த சூரியன் விலகி வரக்கூடிய ஒரு தருணம். அடுத்து இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் என்ன அப்படின்ற போது, அந்த 8ஆம் இடத்துல இருந்து அனைத்து கிரகங்களும் இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவை பார்க்குது. இதுதான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு உண்டான இந்த ஏப்ரல் மாதத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிராபேக் அதுதான். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம், குடும்பத்திற்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால அந்த குருவும் சேர்ந்து பாக்குறாரு. அதனால இவ்வளோ கிரகங்களின் வலிமையை அந்த குரு அங்கிருந்து பார்த்து அதற்குண்டான நிவர்த்தியை கொடுக்கணும். நிறைய பிரஷர் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய சண்டை சச்சரவுகள் வரும். இதெல்லாம் தாங்கி வெளியில வரக்கூடியவர்கள் தான் இந்த சிம்ம ராசி என்பர்கள் ஏப்ரல் மாதத்துல. மேடம், நாங்க இதுக்கு முன்னாடியே நிறைய அனுபவிச்சிட்டோமே, இன்னமே எங்களுக்கு என்ன அனுபவிக்கிறதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா ஏதாவது ஒரு லெசன் இருக்கும். அந்த வாழ்க்கை பாடத்துல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய பேஜ் பை பேஜா வந்துகிட்டே இருக்கு. அந்த பேஜ்ல நம்ம இன்னும் எந்த பேஜை பார்க்காம இருக்கோம்ன்றது நமக்கு தெரியவே தெரியாது. அதனால புதிதான சில பாடங்கள், சில அனுபவங்கள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வந்து சேரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் நீங்க என்னென்னலாம் பண்ணணும், இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நம்ம பலன்கள் சொல்லும் போது ஒரு டிஃப்ரெண்டான முறையில நீங்க என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது சொல்லிடுறேன். இதுல நீங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய முயற்சிகளை செய்யுங்க, வேலை வாய்ப்புகளை தேடுங்க. நிறைய பேரு வேலை வாய்ப்பு இல்லாம எங்களுக்கு இனிமே வேலையே கிடைக்காது, நாங்க இனிமே எங்க போனாலும் எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்காது அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல அப்படியே போய் ஒரு வாழ்க்கையில எதுவுமே இனிமே செய்யக்கூடாது அப்படின்ற ஸ்டேஜ்ல போய் இருக்கிறீங்க. அவர்கள் எல்லோருமே கொஞ்சம் முயற்சி செய்யுங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல அந்த எல்லா கிரகங்களும் இருக்கிறதுனால திடீர் முயற்சிகள், திடீர் யோகங்கள், திடீர் நன்மைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த வேலையெல்லாம் நடக்காதுன்னு நம்ம நினைச்சோமோ அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அதனால சில முயற்சிகளை இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டே வாங்க. அதிகப்படியான தெய்வ பிரார்த்தனைகளை செய்யுங்க. இதில் ரெண்டையுமே செஞ்சுக்கிட்டீங்கன்னாலே போறோம். இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்தை நம்ம மிக சுலபமாக கடக்கிறதுக்கு உண்டான ஒரு டைமா தான் இருக்கும். ஏன்னா இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு நெருக்கடிகள் எங்கெங்க இருந்தெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய குடும்பஸ்தானத்துல இருந்து நெருக்கடிகள் வருது, கடனுடைய பிரச்சனைகள் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரம். நீங்க தெரியாம வீட்டுக்கு தெரியாம கடன் வாங்கி இருப்பீங்க, அது இன்னைக்கு நேரத்துக்கு அப்படியே வெட்ட வெளிச்சமாக ஆக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். திடீர்னு ஏதாவது தவறு செஞ்சிருப்பீங்க. இளமை பருவத்துல இருக்கக்கூடிய இந்த சிம்ம ராசி நண்பர்கள் பாத்தீங்கன்னா, ஏதாவது வயது கோளாறு மூலமாக ஏதாவது ஒரு தவறு செஞ்சிருப்பீங்க. இன்னைக்கு நேரத்துக்கு இந்த ஏப்ரல் மாதத்துல நீங்க தேவையில்லாம அந்த தவறுகள் மூலமாக கெட்ட பெயர்கள் வாங்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். அவமானங்கள் திடீர்னு அசிங்கப்படும் போது நமக்கே ஒரு மாதிரியாக அந்த மனசு வலிக்கும். என்னடா இது, இத்தனை நாள் நல்லா தானே இருந்தோம், இது ஏதாவது தப்பா ஆகாதுன்னு நினைச்சோம், கடைசி நேரத்துல இது தப்பா ஆயிடுச்சு அப்படின்ற நினைக்கக்கூடிய அளவிற்கு அவமானங்கள், அசிங்கங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு. அதனால கூடுமான வரைக்கும் நீங்க மிகப்பெரிய அளவுல எந்த விதமான அந்த தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத நட்புகள், தேவையில்லாத உறவுகள் மீது இருக்கக்கூடிய நாட்டத்தை விட்டு வெளியில வாங்க. வந்துட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சில சச்சரவுகள் குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து பாத்தீங்கன்னா, உங்களுடைய வார்த்தைகளே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நிதானத்தை இழந்துரும். இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கக்கூடிய ஒரு தருணம். வடிவேல் காமெடி மாதிரி வாடா வாடான்னு கூப்பிடுவாங்க எல்லாரும். நீங்க அப்படியே அமைதியா குதிரைக்கு லாடம் கட்டின மாதிரி இந்த ஏப்ரல் மாதத்துல சிம்மராசி என்பர்கள் இருந்தா போதும். இருந்துட்டீங்கன்னா எந்த விதமான சண்டை சச்சரவுகளும் வராமல் இருக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன் மேடம் எல்லாமே பயமுறுத்துறீங்க,
ஒரே சண்டை சச்சரவு அடித்தடி அந்த மாதிரியே சொல்றீங்களே, ஏன் மேடம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் பாத்தீங்கன்னா எல்லாமே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகங்களாக, அதுவும் சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல எல்லா கிரகங்களும் இருந்தாலும் கூட அந்த சர்ப்ப கிரகங்கள் தான் வேலை செய்யும். சர்ப்ப கிரகங்கள் என்னத்தெல்லாம் கொடுக்கும்? உங்களுக்கு அவமானத்தை கொடுக்கும், அசிங்கத்தை கொடுக்கும், தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை கொடுக்கும், ஈகோ ப்ராப்ளம்ஸை கொடுக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா சாதாரணமாக யதார்த்தமான பேசினாலும் அந்த யதார்த்த பேச்சு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு துன்பத்தை தரக்கூடிய ஒரு பேச்சாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரியான இடத்துல எல்லாம் ரொம்ப கவனமா இருங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள். அடுத்து இளைய சகோதர சகோதரிகளிடம் கொஞ்சம் ஏதாவது பினான்சியல் டிரான்சாக்சன் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. யாருக்காவது கொடுத்துருக்குறீங்க, உங்களுடைய தம்பி தங்கைகளுக்கு கொடுத்துருக்குறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் வாங்குங்க, கொஞ்சம் நிதானமான ஒரு பேச்சோட வாங்குங்க. அதனால நான் போய் முறைச்சு பேசிட்டு வந்துடுறேன், அவன் ரொம்ப 2 வருஷமா இழுத்தடிச்சிட்டு இருக்கிறான், நான் இன்னைக்கு போய் அவன்கிட்ட போய் சண்டை போட்டு வரப்போறேன் அப்படின்ட்டு மாதிரிலாம் போகாதீங்க. கொஞ்சம் நிதானமாக பேசி வாங்குங்க. பேசி வாங்கினாதான் உங்களுக்கு கிடைக்கும். இல்லாட்டி அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கு அந்த பணத்தை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. இந்த காலம் தொடங்கணும் உடனேயே சில பிரச்சனைகளும் உங்களுக்கு தொடங்கிரும். அதனால எல்லார்கிட்டையும் ரொம்ப ஸ்மூத்தா போகணும்னா உங்களுடைய அந்த வார்த்தைகளை கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த 2.5 வருடம் மிக நிதானமான அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். 8ஆம் இடத்துல சனி பகவான் வந்துட்டாரு. அஷ்டம சனி ஒரு பக்கம், அடுத்து எல்லா கிரகங்களும் 8ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு 2 மாதத்திற்கு மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 2ஆம் இடத்துல அந்த கேது பகவான் இருக்கிறதுனால வம்பு வழக்குகள், சட்ட சிக்கல்கள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா பெரிய அரசியல் துறையில இருக்கக்கூடியவர்கள், அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு த்ரெட்டனிங்ஸ் நிறைய வரும். அதாவது தேவையில்லாத உங்களுக்கு மிரட்டல்கள் வரக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். இந்த டயத்துல அப்படி இருக்கிறது அப்படின்னாலே கொஞ்சம் சேஃப்டிய பாத்துக்கோங்க. எந்தெந்த இடத்துல எல்லாம் நீங்க சேஃபர் சைடா இருக்கணுமோ அந்த இடத்துல எல்லாம் சேஃப்டியா இருந்துட்டீங்க ஏப்ரல் மாதம் அப்படின்னா மிகப்பெரிய அளவுல உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு டைமா தான் இருக்கும். அதாவது சேஃப் தான் முதல்ல, அதுதான் நீங்க நினைச்சுக்கணும். பணம், பொருள், காசு இதெல்லாமே அடுத்த விதம், ஈகோ ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் அடுத்த விதம். இந்த முதல்ல உங்களுடைய சேஃபர் சைடை மாத்திரம் பார்த்துக்கோங்க சிம்மராசி என்பர்கள். இந்த ஏப்ரல் மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு 3 மாதத்திற்கு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய அளவு ஆபத்துக்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். மீடியால இருக்கக்கூடியவர்கள்லாம் வெளியில போகும்போது, கார்ல போறீங்க, இல்ல ஏதாவது ஒரு கேரவன்ல போறீங்க, இல்ல யார் கூடயாவது டிராவல் பண்றீங்க, அவங்களோட போய் தனியா தங்குறீங்க அப்படின்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களை ரிலேல ஏமாற்றக்கூடிய ஒரு தருணமா தான் இருக்கும். பிரபல ஆர்டிஸ்ட், அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகளை தேடி நீங்க செல்லும் போது அங்க ஏமாறக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு. அதாவது மீடியால இருக்கக்கூடியவர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரையும் நம்பி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. சில பேர் உங்களுக்கு நட்பா இருப்பாங்க, சில பேர் உறவினர்களா இருப்பாங்க, சில பேர் ரொம்ப நெருங்கிய ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க, சில பேர் பிசினஸ் பார்ட்னர்ஸாவே இருப்பாங்க. இந்த மாதிரியான நபர்களோட அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டேன், ஏன்னா உங்க கையில பணப்புழக்கங்கள் இருந்தா கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ன்றத ரொம்ப கேர்ஃபுல்லான ஒரு டயத்துல செலவழிச்சீங்கன்னா நீங்க மாட்டிக்காம இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். வணக்கம் அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இந்த புத்தாண்டும் சித்திரை மாதமும் உங்களுக்கு சூழக்கூடிய இந்த நிலை மிக மிக அற்புதமாக இருக்கும். ஏனென்றால் கோவில் குளம் எல்லாமே மிகவும் சிறப்பாக நடக்கும். எதிர்ப்பு இருந்தாலும் நடக்கும். இந்த ஆண்டு சித்திரை மாதத்தின் போது உலக அதிசயமும் உலக ரகசியமும் வெளிவரும். ஏனென்றால் இந்த ஆண்டு சித்திரை மாதத்தில் ஏற்படக்கூடிய 5 பூதத்தின் தன்மையானது மிக மிக நுட்பமாக இருக்கும். அது சிம்மராசி நேயர்கள்தான் அதை உணர்வார்கள், அதை உணர்த்துவார்கள். அதன் மூலமாக ஒரு வித்தியாசமான சமூகத்தை சந்திப்பீர்கள். இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது உங்களுக்கு உடல் அளவிலையும் மன அளவிலையும்
எண்ணற்ற ஆற்றல்கள் நிறைந்திருக்கும். நீங்கள் யாரை தொட்டாலும் அவங்களும் பிரசித்தி பெறவங்களாக இருப்பாங்க. உங்களுடைய ஒவ்வொரு சக்தியும் அங்கங்கே தூண்டப்படும். இப்பொழுது இயற்கை ஒரு தூரத்திலிருந்து தான் உங்களோட செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. ஆனால் இனிவரும் காலத்தில் இந்த சித்திரை மாதத்திற்கு பிறகு சிம்மராசி நேயர்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் உடனுக்குடன் நடந்து தீரும். நிறைய பேர்கள் இதுவரை மாற்று கருத்துக்களை கொண்டு நல்ல கருத்துக்களை அழித்து கொண்டிருந்தாங்க. இப்போ அவங்க என்ன கருத்து சொன்னாலும் அது அப்படியே நடக்கும். அந்த கருத்து அவங்களையே பாதிக்கும். எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இருக்குன்னு தான் அந்த காலத்தில் பேசுவாங்க. இங்கே எண்ணவும் வேண்டாம், துணியவும் வேண்டாம். நீ இயற்கையாக பேசுகிற பேச்சு இன்னைக்கு உங்களுக்கு ஏகப்பட்ட சாதனையும் சோதனையும் செய்யக்கூடிய நிலையாக சிம்மராசி நேயர்களுக்கு அமையும். இந்த புத்தாண்டு உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். மிக நுட்பமாக சிம்மராசி நேயர்கள் இந்த சேனலில் பார்த்து நிறைய என்னை காண்டாக்ட் பண்ணி தன்னோட தெளிவை கேட்டுக்கிறீங்க. நிறைய பேர் தன்னுடைய ஜாதகத்தை எழுத சொல்லியும் கொடுத்துருக்கீங்க. கொஞ்சம் சிறு காலங்கள் தாமதமானாலும் பொறுமையோடு பெற்றுக்கொள்வதை நினச்சி அதற்காகவும் இதன் மூலமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், சிம்மராசி நேயர்களுக்கு ஒவ்வொரு காரியமும் திடீர்னு நினைக்கிறப்ப உடனுக்குடனே செஞ்சிட்டா அவங்க மன திருப்தி அடைவாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு சில நேரங்களில் தடை வந்ததுன்னா அதை மறந்துடுவாங்க. அதை போட்டவே என்னாச்சின்னு அடுத்தவங்க சொன்னால் மட்டும்தான் நினைவு இருக்கும், இல்லாட்டினா நினைவு இருக்காது. அந்த ஸ்பீடோடு செஞ்சுட்டு போகணும். அப்படி தான் இந்த மாதம், இந்த சித்திரை மாத பிறப்பில், இந்த ஏப்ரல் மாதத்தில் பல காரியங்கள் நடக்கும். அந்த காரியங்கள் நீங்கள் நல்லதாக நினச்சி செஞ்சாலும் சரி, கெட்டதாக நினச்சி செஞ்சாலும் சரி, அப்படியே நடக்கும். அப்படியே நடந்துச்சுன்னு பெருமையும் பட முடியாது, சிறுமையும் பட முடியாது. ஏனென்றால் இந்த 7ல் இருக்கிற சனி பகவான் ஒரு வகையான ட்விஸ்ட் ஆகிறார் அந்த இடத்துல. அந்த ட்விஸ்ட் ஆகிற நேரத்தினால அதை ட்விஸ்டாக்கி விடுறதே புதன் பகவான் தான். அவர் ஒரு விசித்திரமான விஷயங்களை கொண்டு வரும். உலக அளவில் கணக்கியல் சம்பந்தமான ஒரு சிக்கல் ஒன்று வரும். அதையும் நம்ம பார்ப்போம். அதற்கு மேசராசி நேயர் தான் அதை மாட்டிக்குவார். சிம்ம ராசிக்காரர் தான் அதை ரிலீஸ் பண்ணி விடுவார். இவற்றிற்கு தோதுவாக தனுசு ராசி நேயர்கள் கவனிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவர்களுக்கு ஊக்கமோ ஆக்கமோ தருவாங்க. ஒரு மாத பலனை பொறுத்த வரையும் அந்த மாதத்தில் வர கிரகங்களை மட்டும் மையமாக வைத்து சொல்லுவது அல்ல. இது மற்ற கிரகங்களினுடைய ஒளிக்கதிர்களின் தாக்குதல் மூலமாகவும் இணைதல் மூலமாகவும் அஸ்தமிக்கிறது மூலமாகவும் அதை பொறுத்து அந்த சூழல் அமையும். இருப்பினும் நீங்கள் பிறந்த நேரத்தில் எந்த சூழலில் பிறந்தீங்களோ அதை பொறுத்து இதை இணைத்து அதை சொல்லும் பொழுது உங்களுக்கு அவ்வளவு நேர்த்தியாகவும் மிக மிக தெளிவாகவும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும். உங்களுக்கு சிலர் பாராட்டாதே இருக்க முடியாது. அவங்க நல்லது செஞ்சான்னா கண்டிப்பாக பாராட்டுங்க. தீங்கு செஞ்சிட்டான்னா அவனை உங்கள் பக்கமே வரவிட மாட்டீங்க. அவன் வந்தாலும் அவனை பற்றி கவலைப்பட மாட்டீங்க, போயிட்டே இருப்பீங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் இந்த சிம்மராசி நேயர்கள், உங்களுடைய பயணப்பாதையானது இந்த ஆண்டு மிக அற்புதமாக இருப்பதற்கு நீங்கள் தான் முன்னின்று எல்லா காரியத்தையும் எடுத்து நடத்தணும். சித்திரை திருவிழாவை. சித்திரை திருவிழா என்றால் என்ன? தேர் திருவிழா நடக்கும். இன்னும் நிறைய ஒரு வாரம் ஃபுல்லாக நடக்கும். அந்த ஒரு சில பேருக்கு 10 நாள் நடக்கும். ஏன்னு கேட்டால் அங்கே சூரியன் உச்சத்துக்கு போவான். அந்த சூரியன் உச்சத்துக்கு போகிற வரையும் கூட நடக்கும் 14ஆம் தேதியில் ஆரம்பித்து. காரணம் என்னென்னா, சிம்மராசி நேயர்களுக்கு அந்த இடம் குதூகலமான நாள், குதூகலமான இடம். அந்த இடத்துல அவங்க மரியாதைக்குரியவர்கள், மரியாதை பெறக்கூடியவர்கள், மரியாதை எல்லோருக்கும் கொடுக்கக்கூடியவர்கள். அது உங்களை சார்ந்தது. இந்த ஆண்டு அந்த மரியாதையை நீங்கள் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். நன்றி.